இல்லாததாக உணரும் பொழுது இந்த சுகதுக்கம்ங்கிற ஒரு கான்செப்டே இல்லாமல் போகிறதுனால, அதுக்கு காரணம் தேடாததுனால, அதுக்கு காரணமாக உலகமே இல்லை. ஏன்னா நம்ம உலகத்துக்கு வந்து 2 பொருள். ஆன்மாவை பிரித்து சொல்லும்போது, பிரம்மத்தை பிரித்து சொல்லும்போது, நம்ம முண்டகோபனிஷத்தில் சொல்லும்போது நிஷ்பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஆன்மாவுக்கு அல்லது பிரம்மத்துக்கு பேரே நிஷ்பிரபஞ்சம். பிரபஞ்சமே இல்லாதது. இந்த பிரபஞ்சம் வந்து எங்கே இருந்ததெல்லாம் கற்பனை வந்தவாறு காட்டினோம்னு தான் சொல்கிறார். இந்த பஞ்சபூதங்கள்லாம் எப்படி முதல்ல தோன்றுச்சு, மூலப்பிரகிருதியிலேருந்து எல்லாம் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் எப்படி வந்ததுங்கன்னா கற்பனை வந்தவாறு காட்டினோங்கிறார். உண்மை இல்லை இது. அதனால் வெறும் எண்ணத்தில் தான் தோன்றியது. எண்ணங்கள் எப்போ தோன்றுதுன்னு சொன்னால், இப்போ உங்கள் அறியாம நிலையிலே நான் வேறு, இந்த உலகம் வேறு, இறைவன் வேறுங்கிற ஒரு கருத்து உனக்கு பேத புத்தி பொருள் இருக்குது. இதெல்லாம் சமரசமாக்கி இருக்கக்கூடிய பொருள் ஒரே பொருள் தான். அந்த பொருளுக்கு நான் அந்நியம் அல்ல அப்படிங்கிறது அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் அப்படி வந்ததுன்னு சொன்னால், அந்த ஞானம் வந்த பிறகு இந்த உலகம் மித்தைங்கிறது, இந்த உலகம் மித்தை அப்பவும் போகாது. ஏன்னா இவ்வளோ காலமாக நீ இந்த மாதிரி எண்ணத்தில் இருந்தாலும் அந்த எண்ணத்தோட பதிவு கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால அப்போ நம்ம என்ன நினைப்போம், ஞானிக்கு வந்து இந்த பழைய பதிவோட வேகம் ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி நிலையில் இருக்கிறவங்க தான் ராஜாக்களாக இருக்கிறவங்க, இந்த பதவியில் இருக்கிறவங்க, போகிற வரவங்களாம். ஆனால் அவங்க வந்து அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இவங்களுக்கு எதுவும் ஏற்படாது. சாட்சி மாத்திரமாக இருக்கக்கூடிய சீவன் முக்தர்களாக இருப்பாங்க. சாட்சின்னு சொன்னாக்கா சதா காலமும் பொருள் இருந்தாலும் இல்லாட்டி இருக்கக்கூடியதான் சாட்சி. நம்ம சாட்சின்னு சொன்னால் பொருளை பார்க்கறது சாட்சிங்கிறோம். பொருள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இருக்கக்கூடியது. கண் இருக்குது, சாட்சின்னு சொன்னால் சாட்சி கண்ணோட கூட இருக்குது. கண்ணோட என்ன கூட இருக்கிறது? ஆன்மா தான் இருக்குது. அது இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த கண்ணு பார்க்குது. எது இருப்பதனால் இந்த கண்ணு பார்க்கிறதோ, எது இல்லாவிட்டால் இந்த கண்ணு பார்க்காதோ அதுதான் நீ அப்படின்னு சொன்னால் அதான் சாட்சி. அந்த சாட்சிக்கு வந்து பொருள் வேணும்னுட்டு இல்லை. பொருள் இருந்தாக்கா காட்டி கொடுக்கும், பொருள் இல்லாததையும் அது காட்டி கொடுக்கும். இப்போ விளக்கு போடுறீங்க, ஒரு ரூம் முழுக்க பொருள் இருக்குது, விளக்கு போட்டிங்கன்னு சொன்னாக்கா அது பொருள் இருக்கிறத காட்டி கொடுக்கும். எல்லாம் பொருளை எடுத்த பிறகு விளக்கு போட்டிங்கன்னு சொன்னால் பொருள் இல்லாதையும் காட்டி கொடுக்கும். இப்போ சாட்சிக்கு வந்து பொருள் வேணுங்கிறது இல்லை, அது எப்போதும் இருந்து காட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்போ அதில் வந்து போகிறதெல்லாம் தான் மித்தை. அதுக்கு நிரந்தரமான இருப்பு இல்லை. நிரந்தரமான இருப்பு இல்லாதது வருது போகுது, வருது போகுது. இதுதான் அஞ்ஞானத்தின் வெளிப்பாடு. ஆனால் ஞானமாக்கிய அந்த ஒளி சர்வதா காலம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ நம்ம மனசு இதோட கலந்து இருக்குது. எங்கே இந்த புறப்பொருள்களால் வந்து போகிறதோட மனசு கலந்து போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. அந்த மனசை திருப்பி மாறாமல் இருக்கக்கூடிய இடத்துல வந்து லயப்படுத்திட்டோம்னு சொன்னாக்கா கஷ்டம் நீங்கி போச்சு. இது வரைக்கும் இந்த கஷ்டம். அப்போ கஷ்டம்னா என்னான்ட்டே கேட்கும். அந்த ஞானி கேட்டார், அதே போல் கஷ்டம்னா என்னங்க அப்படின்னு கேட்கும். ஏன்னா நமக்கு அந்த உண்மையை உணராத வரைக்கும் இந்த கஷ்டங்கள் நமக்கு இருக்குது. நம்ம கடலில் இருந்துக்கிட்டே மீன் குஞ்சு வந்து மீனை கேட்குது, அம்மா தண்ணின்னா என்னம்மா அப்படின்னு கேட்குதுன்னா அதுக்கு என்னத்தை பதில் சொல்ல முடியும்? நீ அதில் தான் இருக்கிற. அதுபோல் நம்ம எப்போதும் அந்த நிலையிலேயே தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். இப்போது அந்த வேதப்படுத்துறது இப்போ நிலையில தான் இருக்கிறோம். ஒரு துக்கம் வரும்போது இப்போ ஒரு 1 லட்ச ரூபா வச்சுருந்தேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெட்டியில் வச்சுருக்கேன். 6 மாதமாக அந்த பெட்டியில் இருக்கிற நினப்பிலே இருக்கேன். நான் இன்றைக்கி போய் பார்க்குறேன், அது காணும். அப்போ தான் எனக்கு அந்த துக்கம் வருது. இந்த 6 மாதமாக நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன், அது இருக்குன்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். அது இது துன்பம். இதை கிட்டக்க போய் பார்க்கும்போது தான் அது துன்பமாக எனக்கு தெரியுது. அப்போ இப்போ இது உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல சாமி, இப்போ அது நடக்கும்போது நம்ம அதில் வந்து கரண்ட்டில் வந்து அதை சிந்திக்கும் போது தான் நமக்கு துன்பம் இருக்குது. அது சிந்திக்கலன்னா எண்ணம் உங்கள் எண்ணத்தினுடைய எல்லைக்குள்ளே வராத வரைக்கும் எதுக்குமே வந்து அர்த்தம் கிடையாது, வேல்யூவே கிடையாது. உங்கள் எண்ணத்தினுடைய ரேஞ்சுக்குள்ளே ஏதாவது ஒன்று வந்ததுன்னு சொன்னால் அப்போ தான் அதுக்கு வேல்யூவே கிடையாது. எத்தனையோ பேர் மரணங்கள் நடக்குது. இப்போ என் நன்மை இறந்துட்டோம்னா எனக்கு துக்கம் ஜாஸ்தியாகுது.
ரோட்டில் போகிறச்சே பார்த்தீங்கன்னா அதுவும் மரணம் தான். நியூஸ் எல்லாம் அப்படிதான். எல்லாமே அதான் சொல்றேன். அந்த எண்ணங்களை வந்து நீங்கள் தூய்மைப்படுத்திட்டீங்கன்னு சொன்னால், எண்ணம் இல்லாத நிலைமை தான் உண்மையான ஞானம்ங்கிறதே, முக்திங்கிறதே. தி மூமெண்ட் யூ அனிகிலேட் தி மைண்ட், யூ ஆர் இன் ஸ்டேட் ஆஃப் ஃப்ரீடம். துக்கம்ங்கிறது உங்களுக்கு எந்த நிலையிலையுமே இருக்காது. எல்லாமே எண்ணங்கள் தான். ஆனால் பார்க்குறதுக்கு அது எப்படி வெறும் எண்ணத்தினாலேயா இருக்குது, இந்த வீடு இருக்குது, இது இருக்குன்னா எல்லாமே எண்ணம் தான். நீங்கள் தூங்கும்போது என்னாச்சு? எண்ணம் இல்லை, துக்கமே இல்லை, சுகமும் கிடையாது. டெய்லி அனுபவிக்கிறோம். இந்த யதார்த்தமான உண்மையை டெய்லி அனுபவிக்கிறோம். அது மட்டும் இல்லை, அதை விட சூட்சுமமாக 2 எண்ணங்களுக்கு மத்தியில் ஒரு இடைவெளி இருக்குது. ஏன்னா நீங்கள் 2 எண்ணம் வரணும்னு சொன்னாக்கா இடைவெளி இருந்தால் தான் எண்ணம் வரும். ஒரு நாளைக்கு 16,000 எண்ணங்கள் வர்றதாக ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. நம்மை மீறி எண்ணங்கள்ங்கிறது வந்து 2 விதம். ஒன்று சங்கல்பத்தில் நினைக்கிறது, இன்னொன்று சங்கல்பமே இல்லாமல் தானாகவே வந்துக்கிட்டு இருக்கும். நீ சும்மா உட்காந்துருக்கும்போது இது நம்ம டக்குன்னுட்டு தோணும், இது ஏன்டா இந்த நினைப்பு போகிறது நமக்கு அப்படின்னு நமக்கு தோணும். ஏன்னே காரணமே தெரியாது, நமக்கு எப்படி செயல்படுதுங்கிறதே நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு எண்ணம் வரும். நானே சமையல் உட்காந்துருக்கும்போது இந்த பிள்ளை சும்மா பொழுதன்னைக்கு இது பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஏதோ ஒரு தாட் வருது. ஏன் அது வருதுன்னே தெரியல. எங்கேருந்து வந்தது, எப்போ நான் சொல்லிக்கிட்டது இப்போ ஞாபகத்துக்கு வருது, எதுவுமே தெரியல. அதுபோல் இது மாதிரி 16,000 எண்ணங்கள் வந்து தானாக வந்து போய்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த மாதிரி எண்ணங்கள் 16,000 நீங்கள் எண்ணிக்கைப்படுத்தணும்னு சொன்னாக்கா, ஒரு எண்ணத்துக்கும் அடுத்த எண்ணம்ன்ட்டு தான் வரணும். அப்படி 2 எண்ணத்துக்கு இடையில எண்ணம் இல்லாத ஒரு நிலை ஒன்று இருக்கணும். அதை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு முக்தி. அதுதான் உங்களுடைய சொரூபம். இப்போ கான்ஷியஸாக சாமி பேசுறதை உள்வாங்கிக்கணும்னு இருக்கும்போது வேற எண்ணம் உள்ள வருது சாமி. வரும் வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று இதை எவாலுவேட் பண்ணணும், ஒன்று இதை பற்றி எவாலுவேட் பண்ணோம், இல்லை இது வந்து யாரோ முந்தி அப்படின்னு சொன்னாங்கன்னுட்டு ஒப்பிட்டு பார்க்கும். இந்த மாதிரி வந்து ஆமாம் இதெல்லாம் அப்படி சொல்கிறாரு, ஆனால் வேலைக்கு உதவுமா அப்படின்ட்டு ஒரு எண்ணம். அப்ளை பண்ணுறது எப்படி அப்ளை பண்ணுறது? இந்த ஸ்டார்டிங்ல வந்து விபாசனால சொல்லி கொடுக்கல, இது சும்மாவே இருக்காங்க. ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு என்ன வருது, அந்த கேப் இருக்குதா பாருங்க, சாட்சியா இருக்குன்னு சொன்னாங்க.